காஃபி எடுத்துட்டு வரேன் இருங்க. நானே கேட்கணும்னு இருந்தேன். இந்தாங்க உங்க காஃபி. தேங்க்யூ. காஃபி எவ்வளோ சூப்பராக இருக்கு. இவ்வளோ கல்யாணம் ஆகி போயிட்டா இந்த மாதிரி காஃபி குடிக்கவே முடியாதுல்ல. நிக்கிலா, எங்க உன் மாலையை காணோம்? காலையிலேயே கோயில் போய் பூஜையெல்லாம் பண்ணி கழட்டி வச்சிட்டேங்க. சூப்பர் சூப்பர். அப்ப இனிமே நான்வெஜ்லாம் சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. நீ ஏன் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்ற? இப்போ எதுக்கு இந்த டாபிக்? நான் எங்க அப்பா கிட்டே இதை பத்தி பேச வேணாம் தானே சொல்லியிருந்தேன். விடுங்க. இல்லை நிக்கிலா, சில விஷயங்கள்லாம் அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அதெல்லாம் ஆஸ் அ ஃப்ரெண்டா உன்னால என்கிட்ட ஷேர் பண்ண முடியும்ல, அதான் கேட்டேன். இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னும் கை நிறைய சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகணுங்க. இப்பவே கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்ன நிக்கிலா, நீயே எப்படி பேசுற? உங்க வீட்ல உன் பேர்ல எவ்வளோ ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு. இதே நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நானே ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு ஓனர் ஆகி ஜாலியா லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம சுயமா சம்பாதிச்ச மாதிரி வராதுல்ல. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே செலவு பண்ணா நம்மள யாரு என்ன கேள்வி கேட்க போறா? அதுவும் சரிதான். என்னாச்சு? நீங்களே பாருங்க. என்ன நிக்கிலா, உங்க அப்பா மாப்பிள்ளை போட்டோ அமைச்சிருக்காரு. அதுவும் இன்னைக்கே போய் பார்க்கணுமாமே. பார்த்தவுடன் டக்குன்னு ஓகே சொல்லவும். முதல்ல அந்த போனை கொடுங்க. 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஏய் இருடி, எதுக்கு அவரை திட்டுற? பாவம் அவரு. நம்ம போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வா. மாப்பிள்ளையா? இல்ல நிக்கிலா, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரால அந்த பையனை அப்படி சொன்னா. இல்ல, நான் எங்கேயும் வரல. ஏய் போயிட்டு வரலாம் வா. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ.